ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்ப ஈரோட்ல சீமான் அவர் பெரியாரை பத்தி கொஞ்சம் தரையுறவா பேசிட்டாரு. அதனாலேயே அவருக்கு டெபாசிட்டோ வாங்க முடியல. இது பெரியாருக்கு கிடைச்ச பெருமை. பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, தேமுதிக, தாவேகா எல்லாமே தேர்தலை புறக்கணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால டிஎம்கே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இல்லை. ஸோ அதனால ஈஸியா வந்துட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஈரோடு தொகுதிக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம் நல்லா எல்லாரும் சேர்த்து. ஸ்டாலின் ஐயா எப்பவுமே 2026ன்னா இன்னமும் ஃபேமஸ் அதிகம்தாங்க. ஆனா பிஜேபி நாம் தமிழருக்கு இங்க களத்துல வேலை செஞ்சாங்க. அதனாலதான் அவர்களுக்கு வாங்குற வாக்குகளும் திமுக குழுவாத வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு அந்த 14,000 வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு. இந்த வெற்றியை ஒரு பொது தேர்தலுக்கு உண்டான இதாதான் பாக்குறோம். அடுத்த இதுல இன்னும் அதிகமா திமுக போன சட்டமன்றத்தை விட இந்த சட்டமன்றத்துல அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவாங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு திருப்தி இல்லாம ஒரு வித்தியாசமான ஓட்டு இதா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா பெரியார் மண்ணிலே நாங்க பிறந்து இங்கே தான் நம்ம இருக்கோம். பெரியார் பத்தி இல்லையா பேசியிருக்காரு. அது இல்லாம தட்டல நிக்காதனால தட்டலுக்கார சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. பெரியாரை பத்தி தெரியாதவங்க ஓட்டு போட்டிருக்கலாம். பெரியாரை தெரிஞ்சவங்க யாருமே சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சீமானுக்கு ஓட்டு விழுந்திருக்காது. அது எந்த மாற்றம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சதுதான். மித்தபடியோட சீமானை சொல்லிட்டே இருக்கலாம். பெரியார் இல்லைன்னா இந்த அறிஞர் மக்களுக்கு நிறைய விடுப்பு கிடையாது. அம்பேத்கர் பெரியார் இல்லைன்னா நம்ம ரொம்ப கீழ்த்தொங்கி போயிருப்போம். அதுவும் மீறி ஒரு சிலர் அறியாமனால நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான், வேற எதுவும் இல்லை. எப்பயும் போல பெரியார் மண்ணில் யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ.